ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டு அப்போ ஒரு குரூப் இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. யாரை என்ன பேசலாம், அது உள்ள பொங்குறாங்க. அவங்க வந்து நம்மளை பேசுகிற நேரத்தில் அவங்க உழைச்சாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்கன்னா அவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க. அவங்களோட ஜெனரேஷன் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் அதே நிலைமையிலே இருப்பாங்க. ஒரு துளி முன்னேறி இருக்க மாட்டாங்க, ஒரு ஸ்டெப்பு மேலே வந்திருக்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. ஏன்னா அவங்க பார்க்குறது பூரா அடுத்தவங்கள மட்டுமே பேசுறது, எல்லாமே அவங்கள பற்றி நினைக்கவும் என்ன பண்ணலாம், நாம் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கு நினைக்கிறக்கே அவங்க விட மாட்டாங்க. இது என்ன நடக்குதுன்னா, அடுத்தவங்கள பற்றி யோசிச்சு அவங்க ஜீன் எல்லாமே அப்படியே கிடக்கும். இவங்க சொல்லி கொடுக்குற புத்தி பிள்ளைங்க பசங்களுக்கும் அதுவே ஒட்டிக்கிட்டு அப்படியே அதுங்களும் வாழ்ந்து போயிடும். சாப்பாட்டுக்கு இருந்ததா யாரும் 4 பேர்த்த கழுவி ஊற்றுனோமா போனோமா அப்படின்ட்டே போயிடுறாங்க. உண்மையாக சொல்கிறேன், அதுக்குன்னு இன்னுமே குரூப் இருக்குது. தயவு செஞ்சு அடுத்தவங்கள பார்த்து போட்டி போடுங்க, பொறாமப்படாதீங்க.